பழமொழி என்பது பழமொழி என்பது ஒரு சமுதாயத்தில் முன்னோர்கள் தாம் பெற்ற அனுபவத்தை எளிய மொழி மூலம் அடுத்த தலைமுறைக்கு சொல்வதுதான் பழமொழி. அப்ப இந்த பழமொழி என்று வரும்போது அவர்கள் வாழ்வில் பெற்ற அனுபவங்கள், ஏற்ற இறக்கங்கள், இன்பம், துன்பம் இவை அனைத்தும் கலந்ததே பழமொழி. நம்ம எல்லாருக்கும் எண்கள் 1, 2, 10 வரைக்கும் தெரியும். ஆனா அந்த 10 வச்சுமே அவங்க வாழ்க்கையின் தத்துவத்தை அழகா பழமொழி மூலமா எடுத்து காமிச்சிருக்காங்க. அது என்ன நம்ம பார்ப்போம். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஒத்த செய்யும் ஒரு செயலை வைத்து அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று கண்டுபிடித்து விடலாம். 2 ஓடத்தில் கால் வைக்காது. இந்த பழமொழி என்ன உணர்த்துகிறது? வாழ்க்கை 2 ஓடத்தை கால் வச்சா நம்ம எதுவுமே முன்னேற முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும். 2 ஓடத்தில் கால் வைக்காது. 3 பாருங்களேன், 3 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி. உறவு எப்படி மாறுகிறது பாருங்கள். மனிதன் வளர வளர அவன் எண்ணங்கள் மாறுகின்றன. 4 என்று வரும்போது 4 அடி 2 அடி கட்டவனிடம் வாயடி கையடி வைக்காது. 4 அடி என்றால் 4 அடியா, 2 அடி என்றால் திருக்குறள். அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி 5 பெற்றால் அரசனும் ஆண்டி. பெரும்பாலும் 5 பெண்கள் என்பார்கள். இது 5 பெண்கள் அல்ல, அதுக்கு வேறு அர்த்தம். ஆடம்பரமான தாய், பொறுப்பற்ற தந்தை, ஒழுக்கமற்ற மனைவி, துரோகம் செய்யும் உடன் பிறந்தால் சொல் கேளாத பிள்ளை. இந்த 5 பேருக்கு அரசனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவனுக்கு பத்தாது. இதை சொல்றது 5 பெற்றால் அரசனும் ஆண்டிங்கிற பழமொழி. இதுதான் உண்மையான அர்த்தம். அடுத்தது 6 சாவு 100 சாவு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்ணன் அந்த பக்கம் போனா பஞ்சபாண்டவோட 5 பேர், இந்த பக்கம் போனா கௌரவோட. இதுதான் 6 சாவு 100 சாவு. அடுத்தது 7 கடலை தாண்டலாம், ஆனால் 6 தாண்ட முடியாது. 8வது தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 14 அடி பாயும். ஓட்டை கப்பல் 9 மாலுமி. தியாகமா நம்மோட சரி. 10 விலகு இருந்தால் பகைவன் வீட்டை கூட்டலாம். இன்னும் அதை தவிர நம்ம எல்லாரும் ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவோம். ஏதாவது பிரச்சனை, ஒரு ஆபத்து வந்தனா, அப்பா தலைக்கு வந்தது மரபாயோட போச்சு. ஆனால் உண்மையான அர்த்தம் என்றால் இது மகாபாரதத்திலிருந்து எடுத்த அந்த கதை. அதாவது கர்ணன் நாகாசுரத்தை அர்ஜுனன் மேல் எய்தி விடுகிறான். அப்பொழுது அந்த அஸ்திரம் மிக வேகமாக வருகிறது. உடனே அர்ஜுனனுக்கு பயம் வந்துகிறது. கிருஷ்ணா, நாகாசுரன் நோக்கி வருது, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டான். உடனே கிருஷ்ணா சொல்ல, கவலைப்படாதே என்று சொல்லி தேரை தன் காலால் அழுத்துகிறார். தேரை அழித்தியவுடன் தேரின் உயரம் வேண்டும் வேகமாக நாகாஸ்திரம் அவன் தலை பதிலாக அவன் தலைப்பாகையை எடுத்து சென்று விடுகிறது. அதனால பழைய கால துன்பம் வரும்போது தலை தலைப்பாகையோட போச்சு. அதை பற்றி ஏன் நீ கவலைப்படலாம்னு சொல்லுவாங்க. இது மகாபாரதத்தில் எடுத்த செய்தி. அடுத்து இன்னொரு பழமொழி வல்லவனுக்கு இது ராமாயணத்தில் எடுத்தது. எங்கன்னா சீதையும் ராமனும் காட்டுல தனியா இருக்காங்க. இருக்கும் பொழுது இந்திரனின் மகன் ஜெயந்தன் சீதையின் அழகில் ஆசை கொண்டு அவளை துன்புறுத்த காக்கை ரூபம் எடுத்துக்கொண்டு வருகிறான். அடிக்கடி என்ன பண்றான், சீதா தேவியை கொத்துறான். அந்த ரத்த துளிகள் ராமனின் மேல் விழுகிறது. அவருக்கு கோபம் வருகிறது. யாருன்னு திரும்பி பார்த்தா ஒரு காகம் இருக்கிறது. சுற்றுமுற்றும் பார்த்தா அவர் ஏதோ கையில் கிடைக்கவில்லை. என்ன செய்கிறார், ஒரு புல்லை எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி போடுகிறார். அந்த புல் சென்று ஜெயந்தனை எல்லா இடத்திலும் துரத்துகிறது. கடைசியில் ராமனிடமே சரணடைகிறான். அப்ப ராமன் என்ன சொல்கிறார், நீ செஞ்சதுக்கு உனக்கு என்ன செய்யணும் சொல்லி ஒரு கண்ணை எடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுல தான் வல்லவனுக்கு ஆயுதம் என்ற பழமொழி வந்தது. அடுத்தது பெண்களை பற்றி பழமொழி. ஏன் பெண்கள்னா ஒரு குடும்பத்துக்கு அச்சாணி மாதிரி இருக்கிறவங்க. இதை பற்றி நிறைய பழமொழிகள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு பழமொழி சொல்லணும், பெண்ணின்றி பெருமை இல்லை, கண்ணின்றி காட்சி இல்லை. இதுல என்ன அடங்கி போச்சு. அதே போல பெண்கள் என்றாலே அழகுங்கிறது வந்துடும். கரெக்டா? அப்ப பழைய பண்டு வேலை சீமாட்டி பல பக்கம் முடியலாம், இடப்பக்கம் முடியலாம். இன்னொரு பழமொழி இருக்கிறது. இப்ப கூட யாராவது பார்த்தா பாருங்க, தலைமுடியெல்லாம் போட்டுதுப்பா, எத்தனை வயசு ஆனாலும் அந்த தலைமுடியை பராமரித்து என்பது பெண்களோடு உடன் பிறந்தது. அதற்கும் ஒரு பழமொழி உண்டு. தாயாரோட தலைமுடி தாய் சரணுக்கு கீழே, தான் வளர்த்த தலைமுடி தாய் சரணுக்கு மேல். தாயாரோட தலைமுடி தாய் சரணுக்கு கீழே. பழைய அம்மா பாரு எண்ணெயெல்லாம் நல்லா தலைவி கல்யாணம் பார்ப்பேன்னா எல்லாரும் கேட்டு பாருங்க, மேடம் இவ்வளவு முடியுது, அவ்வளவு முடியுது. அந்த தாயார் வளர்த்தது, தான் வளர்த்து தாய் சரணுக்கு மேல். இப்ப பாரு மட்ட பார்க்க எல்லாம் பராமரிப்பு குறைஞ்சிது. இதையெல்லாம் அவங்க பார்த்து அனுபவிச்சு பார்த்தா இந்த பழமொழி. இந்த பழமொழி எல்லாரும் வச்சுக்கோங்கல்ல. இதுதான் ஒரு பழமொழி.
பொருள் வாங்கி போடுறது. அப்புறம் இன்னொன்று வாங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அரை காசை 1000 பெண் ஆக்கணும் பெண்டாட்டி தான். 1000 காசை 1000 பொண்ணை அரை காசு ஆக்கணும் பெண்டாட்டி. ஒரு பெண் நினைச்சா காசை என்ன பண்ண முடியும்? பெருக்கவும் முடியும். ஒரு பெண் நினைச்சா அந்த காசை அடிக்கவும் முடியும். இதுதான் அந்த குழந்தை. அரை காசை 1000 பெண் ஆக்கணும் பெண்டாட்டி, 1000 பொண்ணை அரை காசு ஆக்கணும் பெண்டாட்டி. இது ரெண்டும் அவங்க பழமொழி. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் கிழமை எல்லாம் தெரியும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதை பத்தி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய பழமொழிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஞாயிற்கு இல்லை ஞாயிறும் கிழமை, ஞாயிறும் திங்களும். இப்ப இன்னொரு பழமொழி, ஞாயிற்றுக்கிழமை வந்து நாய்ப்படாத பாடுபடுறோம் எல்லாருமே நமக்கு பழமொழி சொல்லியிருக்கோம். அடுத்தது திங்கட்கிழமை, ஆனா ஆதிவாரம் ஆகாட்ட சோமவாரம் தான் எல்லாம் வயசானவங்க சொல்லுவாங்க. அடுத்தது செவ்வாய் வெள்ளி செலவிடாது. இப்ப கூட நிறைய பேர் பாருங்க, செவ்வாய் வெள்ளிக்கு யாரும் செக் கொடுக்க மாட்டாங்க, பணம் டிரான்சாக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டு பாருங்க, வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அவங்க முன்னோர்கள் அனுபவிச்சு சொன்ன பழமொழி. அடுத்தது புதன், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஆடை வியாழன், ஆபரணம் வெள்ளி. இது அப்புறம் சனி நீராடு, சனி பிடித்த மழை சாமானியமாய் போகாது. சோ எல்லா கிழமையும் பழமொழி வந்துச்சா. அடுத்தது உணவு. மனித இயக்கத்தின் மிகப்பெரிய சக்தி பசி. இந்த பசி இல்லாட்டா உங்களுக்கு முன்னேற்றமோ கலையோ இலக்கியமோ எதுவுமே இருக்காது. ஆனா இந்த பசி மனுஷன் எப்படி பாடுபடுத்துது பாருங்க. பசி வந்திட போகும். அதே போல உணவு என்று வரும்பொழுது அன்னம் ஒடுங்கினால் 5 கொடுக்கும் ஒரு பழமொழி. அது என்ன 5? நம்ம எந்த அவயங்களுமே வேலையே செய்யாது. அப்புறம் அன்னமயா பிராணமயான்ற ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மனிதனுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது எது? இந்த உணவு. இந்த உணவு வந்து பஞ்சபூதத்தால் ஆனது. எப்படின்னா, காற்றின் உதவி கொண்டு ஆகாயத்தின் உதவி கொண்டு உருவாகும் காற்று நெருப்பாக மாறி நிலத்தில் கிடக்கும் அரிசியில் தண்ணீராகி மேற்போது பஞ்சபூதம் சேர்ந்து வந்துருக்கு. ஸோ இந்த 5 சேரும்போது அந்த மட்டும் உடம்புக்கு சக்தியை கொடுக்குது. ஆனா இதுலயும் நிறைய பழமொழி இருக்கு. என்ன பழமொழினா, பழைய காலத்துல சாப்பாடு அதிகம் சாப்பிட்டா என்ன சொல்றாங்க? இப்ப மீல்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கங்க சொல்றாங்களா இல்லையா? அதான் நோயை கட்ட வாயை கட்டு. சிம்பிள், ஒரே வார்த்தை, நோயை கட்ட வாயை கட்டு. அடுத்தது அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு. அதே போல வீட்டை குட்டி பசங்க கேட்கும், பாட்டி எனக்கு பசங்க பாட்டி சீக்கிரம் சாப்பாடு போடும், பாட்டி போகும், அதிகாரி பறக்க அடுப்பு பறக்க மாட்டா வேலை பாரு அப்படின்னு. சோ அந்த உணவுகளுக்கு அந்த பக்குவத்தை நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இது அடுத்தது உப்பு, உப்பிட்டவரை நினை. அதே போல அன்னமின்றி வீட்டில் கண்ணவிடமாக. இதெல்லாம் உணவின் பெருமையை பத்தி அவங்க சொல்றாங்க. இந்த உணவுக்கு வரும்போதே அடுத்தது மாதங்கள் உண்டு. ஏன்னா இந்த 12 மாசத்துக்கு பழைய காலத்தை அறுவடை பண்ணாங்க. இப்ப அந்த காலகட்டங்கள் மாறி போச்சு. சோ இந்த 12 மாசத்தை நீங்க பார்க்கும்பொழுது அப்ப இருக்கிற மழை, உழவு இதெல்லாம் பத்தி நம்ம முன்னோர்கள் பெற்ற அறிவை பத்தி நம்ம ஈஸியா இந்த பழமொழி மூலமா நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். சித்திரை மாசத்தில் மழை பெய்தால் முன்னேற கட்டணும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது விட்ட பாம்பும் செத்து போகும் சித்திரை வெயில். சித்திரை மாசம் வெயில் அவ்வளவு கடுமையா இருக்கும். அடுத்தது வைகாசி மழை வாழை பெறும். அடுத்தது வைகாசி மாதத்தில் ஆற்றில் தண்ணி. அடுத்தது ஆனி 6ஆம் தேதி இடி இடித்தால் 60 நாளைக்கு மழை. இது ஒரே நாள் இல்லை, அவங்க பல வருஷமா இதை அப்சர்வ் பண்ணி இதை தெரிஞ்சு பல பேர் கூட பேசி அப்சர்வ் பண்ணி அவங்க சொல்லி எவ்வளவோ வருஷங்கள் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பழமையெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்தது ஆணி அடியிலானே கூனி பிடிப்புகாரு. ஆணி மாசம் யாரும் பிடிக்க மாட்டாங்க, அதுக்கு இந்த பழமொழி உதாரணம். அடுத்தது ஆடி விதை தேடி போடு, ஆடி மழையில் 1000 காளான்கள். நீங்க மழை பெய்யும்போது பாருங்க, நிறைய மிஸ்டாங்க காளான் முளைச்சு. ஆவணி மாதம் அழுக தூத்தல், நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். புரட்டாசி மழை நடந்து பெரியோர் தேடிய தனம். அப்புறம் ஐப்பசி மாதம் அடைமழை, கார்த்திகையில் மழை இல்லை, கர்ணன் பின் கொடை. இதுக்கு ஒரு கதை உண்டு. அதாவது அர்ஜுனன் ரொம்ப வருத்தமா போச்சு. எல்லாரும் கர்ணனே கொடையாளின்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் தர்மம் தானே தர்மம் பண்றாங்க. கிருஷ்ணா சந்தேகம் போச்சுல்லவா, 2 பேர் போய் நிவர்த்தி பண்ணிக்கோன்னு சொல்லி நல்ல மழை காலம். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மாறுவேடம் போட்டுக்கொண்டு தர்மம் செல்கிறார்கள். சென்று எங்களுக்கு கொஞ்சம் சந்தன கட்டையை வேணும்னு கேட்கிறாங்க. தர்மம் என்ன பண்றாரு, உள்ளேந்து போய் ஒரு சாக்கு பையை கொண்டு வராரு. கொண்டு இதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க, பாக்கி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்பயே அர்ஜுனன் மூஞ்சி என்ன ஆயிடுச்சு, பாதி செத்து போச்சு. சரி வாங்கிட்டு வா, பரவாயில்ல தப்பு இல்லைன்னு சொல்லி கிருஷ்ணன் காரணம் காட்டுறாரு. நேரா யார் வீட்டுக்கு போறாங்க, கர்ணன் வீட்டுக்கு போறாங்க. கர்ணன் யார் என்ன
உடனே தன்னோட ஆளை கூப்பிட்டு அவனோட அரண்மனை சந்தன கட்டையார் ஆனது இந்த அரண்மனை இடியாண்டான். இடிச்சு எத்தனை வண்டி இருக்கோ அவங்க எந்த கிளாஸ் சொன்னா அந்த கொண்டு போய் எங்க ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் போயே போயிட்டான். நிப்ப கூட இல்லை. உடனே அப்ப அர்ஜுனனுக்கு தெரிஞ்சது, ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான், எங்க அண்ணன் பண்ணா ஒண்ணுமே இல்லை, எதிரியா இருந்தாலும் கர்ணன் செய்து மிகப்பெரிய கொடை வெள்ளம். அதாவது பழக்கம் கார்த்திகை பிறகு மழை இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடை பெரிய கொடை வெள்ளம். கர்ணன் மாதிரி கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. இதெல்லாம் அந்த முன்னோர்கள் மகாபாரதத்தையும் சாமானியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக இந்த பழமொழி மூலமா சேர்த்து விட்டாங்க. அப்ப இந்த பழமொழி சொல்ற குழந்தைங்க என்ன கதை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா பசங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். இப்ப குழந்தைகளோட பழமொழி வச்சு அது குழந்தை இப்போ கார்த்திகை மழை விஷயமா, அப்புறம் மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது. அடுத்தது மார்கழிக்கு பிறகு மழையும் இல்லை, பாரதம் இருந்து படையும் இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் யுத்தம் முதல்ல செய்ததுமே வரல. அதுக்கப்புறம் தை மழையில் முளைக்காத புல்லும் இல்லை, புரட்டாசியில் முளைக்காத மரமும் இல்லை. அடுத்தது மாசி மழை மாதுளை பூ. யார்கிட்ட மாதுளை பார்த்தா நோட் பண்ணி பாருங்க, மாசி மாசம் மழை பெய்ஞ்சு அதுக்கப்புறம் மாதுளை பூக்கு தான். ஏன்னா இதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு எழுதுது. அடுத்தது பங்குனி மாதம் பந்தலை தேடு, பங்குனி மழை 10க்கும் நஷ்டம். ஸோ ஆண்டு மாசத்துக்கு உழவை பத்தி வந்துருச்சு, எந்தெந்த கணக்கு எல்லாமே வந்துருச்சு. இதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு இப்ப சொன்ன சின்ன பசங்க பாருங்க, வீட்டுக்கு வேகமா பக்கத்து பந்து பேப்பர் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு அடைக்கும். அப்ப பாட்டியம் என்ன சொல்லுவாங்க, திருதராஷ்டிர வக்கெட் அடைஞ்ச மாதிரி அடைக்கிறாங்க. அதற்கும் ஒரு கதை உண்டு. ஒரு தடவை யாரை பத்தி எல்லாரும் சொல்றாங்க, பஞ்ச பாண்டவர்களே நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, எங்கள்கிட்ட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கௌரவர்கள் சண்டை போட்டாங்க. அப்ப உடனே ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, சரி உங்கள்கிட்ட பேர் ஒரு 2 ரூம் தரோம், ஒரு 5 நிமிஷம் டைம் தரோம், இந்த ரூம் நீங்க எதை வச்சு ஃபில்அப் பண்ணா அது எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. உடனே திருதராஷ்டிரம் என்ன பண்ணாங்க, உடனே துரியோதனன் கேட்டு வைக்க போறது பார்த்தீங்களா, அந்த வைக்கலை கட்டி 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 ரூம்ல போட்டு அடைச்சாங்க. பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு விளக்கை ஏற்றி வச்சாங்க, ஒரு பூ வச்சு அந்த ரூம் முழுக்க வச்சு பண்ணிட்டாங்க. இப்ப வைக்க போற என்ன ஆகும், நாளாக நாளாக அந்த மூலமா மாறிடும். வைக்க போற அரிக்கும், கிராமத்தில் வைக்க போற மேலப்பட்ட அரிச்சவங்களுக்கு புடுங்கும். அப்பதான் ஊர் மக்கள் சொன்னாங்க, 2 பேருக்கு ஒரே ரூம் தான் கொடுத்தோம், அவங்க வச்சது விளக்கு, அது எப்போ 24 மணி நேரமும் ஒளி விட்டுக்கிட்டு, நீங்க வச்சது என்ன வைக்க போறது. கொஞ்ச நாள் என்ன வைக்க போற என்ன ஆகும், கந்தையால் கூடமா போயிடும். அப்ப நீங்க எதுக்கு அதை உபயோகப்படுத்த முடியாது. அதான் பசங்க வைக்கும்போது திருதராஷ்டிர வக்கெட் அடைக்காதுன்னு சொல்லி பாட்டிமார் சொல்லுவாங்க. அப்ப சொல்லும்போது அப்ப இந்த கதை தெரியுது, ஓஹோ நம்ம செய்யக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா செஞ்சு அது எப்போது எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்த பழமொழிகள் மூலமா கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப உணவு பத்தி பார்த்தோம், மாதங்கள் பத்தி பார்த்தோம், கிழமைகள் பத்தி பார்த்தோம். அடுத்து உறவுகள் பத்தி பார்த்தோம். உள்ளருமை தாயோடு போம், வெளியருமை தந்தையோடு போம், தாய் உள்ள வரைக்கும் சீர். இந்த பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்தது தகப்பனை பற்றி நம்ம ஏற்கனவே தந்தை தாய் பெண். அதற்கு பிறகு ஒரு விஷயம் தந்தை தாய் பெண். அடுத்து குழந்தைகள் பற்றி பழமொழி, சிறுபிள்ளை இல்லா வீடும் சீரகம் இல்லா உணவும் சிறக்காது. அதாவது உறவுகள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து தம்பி உடையா படை கஞ்சார், அடி உதவுவது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. தாரம் வாய்த்தது வள்ளுவருக்கு, தம்பி வாய்த்தது ராமர். வள்ளுவர் வாசகிக்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அதான் இன்னொரு கதை கூட இருக்கு. வள்ளுவர் எப்பொழுதும் சாப்பிடும்போது ஒரு ஊசியும் ஒரு கிண்ணமும் வைக்க சொல்லுவார். ரொம்ப வருஷம் ஆச்சு. கடைசியில மனைவி இறக்கும் போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன சொன்னா, நீங்க டெய்லி வைக்க சொன்னீங்களே, எதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறாங்க. என்னைக்காவது சாதனை கீழே சித்தினா அந்த ஊசியால் எடுத்து அந்த கிண்ணத்துல போட வைக்க சொன்னேன். ஆனா அந்த மாதிரி வாய்ப்பு நீ எனக்கு தரவே இல்லை. அந்த மாதிரி மனைவி அடைஞ்சது நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொன்னாதான் வள்ளுவர். அதான் தாரம் வாய்த்தது வள்ளுவருக்கு, தம்பி வாய்த்தது ராமருக்கு. அதுக்கப்புறம் அத்தை பெருமை. அதான் அத்தை பெருமை என்ன, அதாவது அண்ணனுக்கு மகள் பிறந்தால் அத்தை அயலார். இது பழைய காலத்து அவங்க சொன்ன பழமொழி. ஏன்னா அப்பெல்லாம் ஒருவர் தானே கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்பதான் எல்லாம் மாறி போச்சு. இது அத்தையை பற்றி பழமொழி. அதற்கடுத்தது வரும்பொழுது மாமனை பற்றி ஒரு பழமொழி. மாமன் கிட்ட போய் சொந்த குல பெருமையும் கோத்திரத்தையும் சொன்ன மாத்திருப்பாங்க. மாமன் தான் ஏற்கனவே தெரியுமே என்ன. அதே போல மச்சினன் இருந்தால் மலையேறி பிழைக்கலாம். அடுத்தது தாத்தா பிள்ளைகளா வீட்டுல துள்ளி விளையாடலாம்.
அதே போல பாட்டுக்கு பழமொழி, வாய்த்தால் கிழவியும் பாடுவாள். கரெக்டா? சோ அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி எல்லா உடம்புமே அவங்க சொல்றாங்க. ஏன்னா பழைய காலத்துல வாழும்போது கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க. இப்பதான் எல்லாம் இட்லோத்தா பேட்டி இட்லோத்தி பேட்டி, ஆனா அப்ப அப்படி இல்லை, எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தாங்க. சோ அவர்கள் பெற்ற அனுபவங்களே அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த தலைமுறைக்கு சொன்னாங்க. அதே போல வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது இளைய தலைமுறை வரும்போது முதியவர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல வழி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வருத்தப்படும் போது ஒரு சின்ன பழமொழி, காகம் இல்லா ஊரும் இல்லை, சோகம் இல்லா வீடும். ஏதாவது வருத்தப்பட்டா வச்சுக்கோங்க, ஏன்பா வருத்தப்படுற, வீட்டுக்கு வீடு வாசப்படி யார்கிட்ட போய் கேட்டுப்பாரு, அவங்க வீட்லயும் பிரச்சனைகள் இருக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பழமொழிகள் வரும்பொழுது அவர்கள் வாழ்க்கையை பக்குவமா எடுக்கக்கூடிய ஒரு வழி அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லா சுகம் துக்கம் எல்லாமே வாழ்க்கையில வரும். அதே போல துக்கம் என்று வரும்போது நம்ம முன்னோர்கள் வகுத்த ரூலை பத்தி அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சுகத்துக்கு சொல்லி போக வேண்டும், துக்கத்துக்கு சொல்லாமல் போக வேண்டும். ஏன் சுகத்துக்கு சொல்லி போகணும்? ஏன்னா சில பேர் பாருங்க, மலை எழுத ஒரு சந்தோஷமா இருக்கும், சில பேருக்கு கதை எழுதுறது, சில பேருக்கு வீடு கட்டுறது, சில பேருக்கு நகை வாங்குறது. ஆனா துக்கம் வரும்போது எல்லாரும் ஒரே மாதிரி தான். அதான் கரெக்டா சொல்லி வச்சான், சுகத்துக்கு சொல்லி போக வேண்டும், துக்கத்துக்கு சொல்லாமல் போக வேண்டும். நிறைய பேர் கிராமத்தை பாருங்க, யாரையா இறந்து போயிட்டா நீங்க சொல்ல வேண்டாம், ஒருத்தர் சொன்னாங்க எல்லாரும் போய் கடைசியில போய் அவங்கள பார்த்துட்டு வராங்க. இதெல்லாம் என்ன, வாழ்க்கையில அவங்க ஆண்டு அனுபவிச்சு அவங்க பெற்ற அறிவு என்ன பண்ணாங்க, மற்றவங்களுக்கு எளிய வழியில சொல்லி கொடுத்தாங்க. அதே போல சில பசங்களை இன்டர்வியூக்கு போகும்போது அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும். பழைய காலத்துல வேலை கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க எங்க தலைமுறை இருக்கும்போது. அப்ப என்ன சொல்லுவாங்க, உண்டவன் பாய் தேடுவான், உண்ணாதவன் இலை தேடுவான். வேலை போல நம்ம அடுத்ததுக்கு போவான், அடுத்த டார்ச் போய் பாரு விடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஊக்கப்படுத்துவாங்க. அதே போல கல்யாணம் வச்சிருப்பாங்க, செலவுக்கு பணம் இருக்காது. அப்ப சொல்லுவாங்க, கடலெல்லாம் தாண்டியாச்சுப்பா, தண்ணி வாய்க்கால் தாண்டதா கஷ்டம், நீ தைரியமா முயற்சி பண்ண, உனக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கும். ஸோ துன்பப்படும் போது எல்லாம், இப்போ இந்த காலமா இந்த கால ரிக்ரேஷன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, நெட்டு கிடையாது. ஸோ அவர்கள் தன் மொழியை தன்னுடைய ஆயுதமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய சுற்றுப்புற்று இருப்பவர்களுக்கும் இளைய தலைமுறைக்கு நல்ல ஒரு வழிகாட்டியை அவங்க காட்டினாங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பார்க்கறது உறவுகள் பத்தி பார்த்தோம். அடுத்து உடல் உறுப்புகள் பத்தி பழமொழி, தலை இருக்க கண்ணை இமை காப்பது போல், அப்புறம் முன்கை நீண்டாதான் உலகை நீளும். இன்னும் ஒண்ணு, பணக்காரங்களை பத்தி பல சொன்ன பழமொழி, இடுப்பு 2 காசு இருந்தா அசப்பு 2 வார்த்தை. நீங்க பாருங்களேன், மனுஷ வாழ்க்கையில ஏற ஏற குரல் ரொம்ப கம்மியா வரும், பணம் ஏற ஏற உன் குரலை அந்த காத்திரம் அதிகமாயிட்டு முன்னோர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்க வேலை செய்யாட்டினா உதவி செய்யறதுக்கு உள்ளங்கால் வேலை அப்படிம்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று, காலுக்கு சொல்லும் போது கூட காலுக்காக அதை சேர்ந்த ரைட்டு 2 பேர் ரொம்ப ஒத்துமையா நகம் சமையும் போல இருக்காங்க. அதே போல 5 விரல 10 விரலால பாடுபட்டா 2 கையால எடுத்து சாப்பிடும். இதெல்லாம் அவங்க இந்த உடல் உறுப்புகள் பத்தி சொன்ன பழமொழி. அதற்கப்புறம் இடுப்பு நம்ம அந்த வார்த்தை சொல்லிட்டோம். அதே போல எல்லா இடத்துக்குமே அவங்க பழமொழி சொல்லியிருக்காங்க. கழுத்து கூட ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, கழுத்தில் தாலி ஏறட்டும் 30 இலை விழட்டும். ஏன்னா அந்த காலத்துல கஷ்டமான காலமா இருக்கும். இப்ப மாதிரி 3000 பேருக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, சின்ன அளவுல தான் கல்யாணம் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு பழமொழி, கழுத்தில் தாலி ஏறட்டும் 30 இலை விழட்டும் சொல்லி பழமொழி. ஸோ கழுத்து கண்ணு. அதே போல காது வச்ச மாதிரி விஷயத்த முடிக்கணும் அப்படின்னாங்க. பல்லுக்கு பல் போனா சொல் போச்சு, எல்லாம் கை சொல்லி கால் எல்லாத்துக்குமே அவங்க பழமொழி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க பெற்ற அனுபவங்களை அவங்க ஈஸியான மொழியை பழமொழியா சொல்லி அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே போல இந்த பழமொழிகள் எல்லாமே மோனை என்கின்ற முறையை ஃபாலோ பண்ணும். மோனைனா முதல் எழுத்து கொண்டா நடக்க தெரியாத நட்டுனார் வழி சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த ஆள் நடக்கிறதே பிரச்சனை, நட்டுனார் டான்ஸோட சம்மந்தம் உள்ளவர், அவருக்கு போய் வழி சொல்ல முடியுமா? ஸோ இந்த மாதிரி பழமொழிகளும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இதே தவிர சாவு என்று வரும்போது அதை பத்தி அவங்க பழமொழி சொல்லியிருக்காங்க, பிறப்பை பத்தியும் சொல்லியிருக்காங்க. மழை பேர் பத்தி, மழை பேரும் மகப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாது. டாக்டர் சொல்லுங்க குழந்தை பிறக்கணும்பாங்க, அவங்க அந்த பக்கம் போயிட்டு குழந்தை பிறந்தோம். இதே தவிர தன்னை சுற்றி உள்ள மிருகங்கள் பற்றியும் பழைய காலத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காங்க. மிருகங்கள் பறவைகள் பற்றி, நாய் இருக்கும் இடத்தில் சண்டை இருக்கும். நாய் பேசாம தீர்வு பற்றி வெள்ளு வெள்ளுன்னு குறைச்சிட்டு சண்டை.
அதே போல எருதின் புண் காக்கை அறியுமா. மாட்டுக்கு நிறைய பார்த்துப்பாங்க, குச்சிக்கிட்டே இருக்கும், முதுகில் உட்காந்து இந்த மாடு பண்ண முடியாது. அதற்கு அடுத்தது வந்து பூனை கண்ணை மூடிக்கிட்டா எவ்வளவு போயிடுமா. இன்னும் வந்து தூக்கணாங்குருவி குரங்குக்கு புத்தி சொன்ன மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தூக்கணாங்குருவி போய் கேட்கும் அந்த குரங்கை வந்து, உன்னோட கை காலெல்லாம் இருக்கே, நீ வீடு கட்டிக்க முடியாதா அப்படின்னு கேட்ப. அந்த குரங்கு என்ன சொல்லணும், நான் ரொம்ப கோபமா இருக்கேன், நான் முழுக்காத அப்படின்னு. ஆனா இந்த குருவி திருப்பி சொல்ல சொல்ல குரங்கு என்ன பண்ணும், எனக்கு கூடு கட்ட தெரியாது, ஆனா கட்டுட்ட கூட்டை என்ன பண்ண தெரியாது, பிச்சு போட தெரியும் சொல்லி வந்து மலமட அந்த கூட்டை பிச்சு போட்டோம். அதான் பழைய காலம் சொல்லுவாங்க, ஆள் அறிஞ்சு நீ வேலை செய்ய. தூக்கணாங்குருவிக்கு வந்து குரங்குக்கு புத்தி சொன்ன மாதிரி இந்த கதை பண்ணாதே அப்படின்னு. இதற்கப்புறம் பழங்கள், மா பழுத்தால் கிளிக்கு, வேப்பு பழுத்தால் காக்கை. வேப்பம் பழத்தை விரும்பி சாப்பிட்ற ஒரே பறவை எது தெரியுமா, காக்கா. எல்லா இடத்துலையும் கொண்டு போகும். அதே போல உயர முறைய பைந்தாலும் ஊர்குருவி பருந்தாகும். அதே தவிர குரங்கு கை பூமாலும், குழந்தை பசங்க நினைச்சா குரங்கு கை பூமாலும் இந்த மாதிரி பண்றாங்க. அதே போல இஞ்சி தின்ன குரங்கு அப்படின்னு ஒரு பழமொழி. இது என்னன்னா, ஒரு கோபமா இருக்கும் மனித முகம் மாறும்போது இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஏன் மூஞ்சியை வச்சுருப்பாங்க, அதற்கு ஒரு விஞ்ஞானம் இருக்கு. அதாவது குரங்குக்கு வந்து காட்டு மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா. அந்த காட்டு மஞ்சள் திரிப்பா இருக்கும். ஸோ குரங்கு நிறைய அதை தேடி தேடி போகும். இந்த இஞ்சி பார்க்க காட்டு மஞ்சள் மாதிரி இருக்கிறதுனால இந்த குரங்கு என்ன பண்ணி இஞ்சி வாயில போட்டுக்கும். இஞ்சி என்ன சுவை, கார சுவை. ஆனால் சொன்ன இந்த முகம் மாறும். அதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, இஞ்சி தின்ன பழம் மாதிரி முகத்தை வச்சுக்காது அப்படின்னு. இதை தவிர பணம் என்று வரும்போது அதற்கு பழமொழி உண்டு. பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். இதை தவிர சாப்பிட போகும்போது எப்படி சாப்பிடணும் அவங்க சொல்லுவாங்க. பழைய காலத்துல பந்திக்கு முந்து படைக்கு முந்து. இந்த பந்தி அப்படிங்கிறதே பந்தி அப்படிங்கிற வார்த்தையில வந்தது. பந்தி என்றால் அனைவரும் சேர்ந்து உண்ணுதல். இப்ப ஸ்விக்கியை வாங்க கணக்கெல்லாம் கிடையாது, நான் சொன்ன பழைய காலம். கரெக்டா? இந்த பந்தி என்று வரும்பொழுது பல பேர் சேர்ந்து உண்ணும் பொழுது ஒருவரின் நல்ல செயல், அந்த குணம் வந்து எல்லாருக்கும் பரவுவதுனால பழைய காலத்தை சாப்பிட சொன்னாங்க. இப்ப பந்திக்கு முந்து நான் சாப்பிடும்போது பாருங்க, உங்க கை முன்னாடி வரணும். கை முன்னாடி வந்தா தான் உங்களுக்கு வேண்டுங்கிறத நீங்க எடுத்து சாப்பிட முடியும். படைக்கு பிந்து. பழைய காலத்துல பாருங்க, இப்ப மாதிரி துப்பாக்கி ஏகே படிச்சாலும் கிடையாது. அப்ப இருந்தது என்ன, வில், அம்பு. அந்த மாதிரி வில் இழுக்கும் போது அவங்க கை பின்னாடி போகும். எவ்வளவு தூரம் பின்னாடி போறீங்களோ அவ்வளவு தூரம் போனா அம்பு போய் கரெக்டான இலக்கை தாக்கும். அதுதான் இந்த பழமொழி. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அதே போல ராஜாவை பற்றி பழமொழி. அந்த காலத்துல ராஜா இருந்தாங்க இல்லையா, ராஜாவை பற்றி பழமொழி. அதுக்கு ஒரு பழமொழி, ராமனை போல் ஒரு ராஜா இருந்தால் அனுமனை போல் ஒரு சேவகன். ராமாயண கதை இங்க வந்துச்சா. அதை தவிர தன் காசு செல்லவில்லை என்பதற்காக தட்டாரை கட்டி அடித்தாலும் ஒரு பழமொழி. பழைய கால ராஜா காசு போடும்போது அந்த காசை வச்சு என்ன பண்ணுவாங்க, மக்கள் பொருள்லாம் வாங்குவாங்க. நாளை அந்த காலத்தை பழப்பி நமக்கு சொல்றதுக்கு அதே போல ஏடிஎம் வந்து போச்சு. ஆனா அப்ப அப்படி இல்லை, காசு பணம் எல்லாமே அந்த பழக்கத்தை இருந்தது. அப்ப தன் காசு செல்லலைங்கிறத தட்டாரை கட்டி அடிச்சாங்க. தட்டாரோட வேலை என்ன, காசை பண்ணி கொடுக்கறது. ஆனா அது செல்லுபடி ஆக்கிறது யாரோட பொறுப்பு, ராஜாவோட பொறுப்பு. அதான் அந்த பழமொழி உண்டு. பழைய காலத்துல ஏதாவது பண்ணி ப்ராப்ளம் வந்தா தன் காசு சட்டான கிடைச்சதா ஏன் அவங்க போய் தொந்தரவு பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் இருந்த முறைகள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க. இதை தவிர வந்து நம்ம இது பற்றி பேசுறாங்க, காசு நாணயம் பற்றி பேசும்பொழுது ஒரு ஆள் எப்படி நடந்துக்கிறத பற்றி சொல்றாங்க. அதையும் தவிர சுற்றுப்புறத்தை பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல போகும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும், என்னென்ன பண்ணணும். ஆடை பற்றி வரும்போது ஆடை பாதி ஆள் பாதி. இந்த மாதிரி அவங்க சொல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. என்ன உதாரணம்னா, நிறைய பேர் பிஎஸ்எல் ரிட்டையர் ஆயிருக்கீங்க. பிஎஸ்எல் ஒரு பெரிய டப்பா வச்சிருப்பாங்க, டயல் பிஃபோர் யூ டிக். பழைய காலத்தில் தான் பார்த்துருப்பீங்கல்ல. ஆனால் நம்ம பழமொழி அப்படி இல்லை, டிக் அண்ட் டயல். எது வேணா நீங்கள் பழமொழி இறங்கிட்டீங்கன்னா அது இல்லாத பொருளே உங்களுக்கு கிடையாது. இது ஏன் இப்போ நம்ம பாட்சா படத்தில் ஒரு பாட்டு கேட்போம், ராரா ராமையா பாட்டு கேள்வி 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோம். ஆனால் நம்ம பழைய காலத்தை 10 10ஆ பிரிச்சுருக்காங்க. 10இல் பார்வை, 20இல் ஏற்றம், 30இல் விடுக்கு, விடுக்கிறது முறுக்கு, 40இல் நழுவல், 50இல் அசதி, 60இல் ஆட்டம், 70இல் ஏக்கம், 80இல் தூக்கம். ஸோ இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் உடம்பு சரியில்லை, அதுக்கு போனோம் இல்லையா. அவன் என்ன சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள். அதே போல
பழமொழிகள் என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஹெல்த் கான்சியஸ் பற்றி அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. வைத்தியனை கொடுக்கறதுக்கு ஆளுங்களுக்கு கொடு. ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. நீங்க கரெக்டா நகைச்சுவை வேணுமா, அதுக்கு ஒரு பழமொழி உண்டு. நகைச்சுவைகள் இந்த பாட்டு இயக்க பழமொழி உண்டு. இருக்கும் போது ஒரு கரண்டி நெய்க்கு வழி இல்லையா, ஓமத்தை 9 கரண்டி நெய் விட்டான். இது ஒரு பழமொழி. அடுத்தது ஒரு பிள்ளை பெத்தா உரியில சோறு, 4 பிள்ளை பெத்தா நடிச்சதில சோறு. அது ஏங்க உரியில சோறு வரணும்? அதாவது உரி என்பது பழைய காலத்து உயரமாக கட்டப்பட்டிருக்கும். கரெக்டா? சோ அந்த வயசான எடுக்கும் போது கஷ்டப்பட்டு எடுப்பாங்க. சிறு வயசுல அந்த தெம்பு இருக்காது இல்லையா? யாராவது கேட்டா ஒரு பிள்ளை பெத்தா உரியில சோறு, 4 பிள்ளை பெத்தா நாச்சந்தியில சோறு. இதெல்லாம் அவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அதை போட்டு சொல்லிட்டாங்க. இன்னொரு பழமொழி, பெண் இருந்தால் சாகும் வரை அருமை, பெண் இருந்தால் சாகும் வரை அருமை, பையன் இருந்தால் மனைவி வரும் வரை. சரியா போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் என்ன பண்ணிடலாம், மாறி போயிடலாம். ஆனா பெண் கடைசி வரைக்கும் என்ன பண்றா, தாய் தந்தையரை காப்பாற்றும். அதே போல உழவுக்கு ஏற்ற மாடை வாங்கினவும் இல்லை, மனைவிக்கு ஏற்ற பெண்ணை கட்டினவும் இல்லை. எல்லாத்துக்கும் அந்த குற்றமுறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஸோ இது எல்லாமே மனிதர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கையை பற்றி எடுத்துக்கொள்ளக்கூடிய கண்ணோட்டங்கள் மாறுகின்றது. துன்பத்தை எடுத்துக்கொள்கின்ற பக்குவம் இருக்கு. இந்த காலத்தை பாருங்க, யாருக்குமே இல்லை. ஒரு தோல்வியில பசங்க என்ன பண்றாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிடாங்க. பழைய காலத்து அப்படி இல்லை. எல்லாம் சொல்லி 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 அவங்கள என்ன பண்ணாங்க, ஒரு ரூபமா கொண்டு விட்டாங்க. ஸோ வாழ்க்கையில் துன்பம் வந்தா அனுபவிக்க தயாரா இருக்கணும், இன்பம் வந்தாலும் அனுபவிக்க. அதுக்கு ஒரு பழமொழி, யானை வந்தாலும் ஏறணும், சப்பானியா இருந்தாலும் தவறணும். ஸோ ரெண்டையுமே நீங்க என்ன பண்ண, ஏற்றுக்க பக்குவமா இருக்கும். அதே தெரியாது, இன்பத்துக்கு அப்புறம் துன்பம், துன்பத்துக்கு அப்புறம் இன்பம். வாழ்க்கை இப்படித்தான் போய்கொண்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நீங்க வாழ்க்கை உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான், நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா பழமொழியை போய் பார்க்கலாம். இன்னும் மனுஷனாக்கள் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய மிக எளிய காரியம் என்ன நினைக்கிறீங்க, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம். கரெக்டா? தட்ஸ் வை ஜோக் சொல்ற காமெடியன்ஸ்க்கு நிறைய பைசா கொடுக்கணும். ஒருத்தர் ஈஸியா அழ வச்சிடலாம், ஆனா சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்மளால முடியும் போது அடுத்தவங்களை மகிழ வைக்கிறதுக்கு, அவங்களை மகிழ்ச்சி படுத்துக்கு நம்ம 3 விதமா படுத்தலாம். எப்படி நீங்க மகிழ்ச்சி படுத்தலாம் சொல்லுங்க? ஒண்ணு பணத்தால் செய்யலாம், ஒண்ணு சரீரத்தால் உதவி செய்யலாம், இன்னொன்று இனிமையான சொல்ல நம்ம என்ன பண்ணலாம், அவங்களோட சந்தோஷத்தை, நம்ம துக்கத்தை வளர்ச்சி சந்தோஷத்தை உருவாக்கணும். இந்த சந்தோஷங்களை எப்படி தெரியுமா, உங்களுக்கு வாசனை தெரிவிய மாதிரி. நான் உங்க மேல தெளிக்கும் போது கொஞ்சம் என் மேல ஏற்படும், உங்க மேல நான் இது போடுறேன், செட்டு போடுறேன், என் மேல வருவேன், சந்தனம் அப்பா ரொம்ப நல்லா வாசனையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு வாழ்க்கையில கிடைக்கும் பொழுது அடுத்தவங்களை சந்தோஷத்தை படுத்தி பாருங்க. அதற்கு இந்த பழமொழியில் நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ரெக்கலர் மாதிரி எப்போ உங்களுக்கு சந்தேகம் தான் கூகுள்ல போய் பார்த்துக்கோங்க. கூகுள் அவங்க எல்லாரும் பதில் சொல்றாங்க, போய் போட்டு பாருங்க. எல்லா விதமான விஷயத்துக்கும் உங்களுக்கு பழமொழி. கோபத்தோட இருப்பவன் நஷ்டத்தோடு உட்காருவான். கோபம், துக்கம், வலி. இந்த துக்கத்துக்கு பாருங்க, தலைவலி திருவலி தலைக்கு வந்தாதான் தெரியுமா. எது வேணாலும் சரி, நீங்க போய் பழமொழியில பாருங்க. கொஞ்சம் பொறுமையா நீங்க தேடணும். தேடினா பழமொழி நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லா விதமான ஒரு இதையும் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கலாம், அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்திக்கலாம். அப்ப என்ன ஆகும், விருந்து சொல்லுவாங்க. இப்ப விருந்துன்னா என்னங்க அர்த்தம், விருந்து சாப்பிட்டா நம்ம மனசு என்னங்க ஆகும், பொதுவாக விருந்து சாப்பிட்டா மனசு என்ன ஆகும், மகிழ்ச்சியா இருக்கும். விருந்து சாப்பிட்டா மகிழ்ச்சியா இருக்கும், அப்பா சாப்பாடு சூப்பரா. விருந்தின் சுவை நாவில் தங்கவில்லை, மனதில் தங்கி விடுகிறது. 30 வருஷம் கழிச்சு பாருங்க, அன்னைக்கு சாப்பாடு மாதிரி இப்ப வரவே வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல கல்யாணம் 10 வருஷம் இருக்கும், ஆனா உங்ககிட்ட சாப்பாடு. சோ விருந்தின் சுவை நாவில் தங்கவில்லை, மனதில் தங்கி விடுகிறது. அதே போல மனுஷனா இருக்க அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தும் போது ஒண்ணு மட்டும் இல்ல, தினமுமே அவங்களுக்கு விருந்துதான். ஆனா நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம், எப்படி பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்னைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச 2 ஸ்பீக்கர்ஸுக்குமே நம்ம ஒரு விருது கொடுத்துடலாம். தத்துவ அரசிகள் சரியில்லைன்னு கொடுத்துருவோம். 2 பேரும் 2 விதமா நம்மளுக்கு தத்துவங்கள் நிறைய நீங்க சொல்லி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபீலிங்
அவங்க பேசுறத கேட்டோம். அவங்க எல்லாம் நிறைய சொன்னாங்க, எல்லாத்த பத்தி பழமொழி, பொண்டாட்டியை பத்தி எல்லாம் சொன்னாங்க. புருஷனை பத்தி வரும்போது இல்ல ஒரு நம்மளுக்கு பத்திரம் சூட்டாரு ஒரு பழமொழிங்க. பசி வந்தால் முத்தம் பறக்கும், 7 மணிக்கு 50 பறக்கும். அதனால வந்து 7 மணி அடிக்க போகுது, யாரையும் தங்க வைக்க முடியாது, எல்லாம் மறந்துடுவீங்க. சாந்தா மாமி பின்னாடில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70% பழமொழி அடுத்த ஊர்ல தான் ப்ரோக்ராம். ஒரு நிமிஷம், புருஷன் பத்தி ஆசை 60 நாள் 30 நாள் தொடர்பு அடி நிறைய பழமொழி சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு இன்னொரு ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். பத்தியா வருது பாரு, நல்லா ரொம்ப ரொம்ப அருமையா பேசுறேன். நிஜமா பாட்டி கூட லீவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது எனக்கு. இன்னைக்கு 2 பேருமே ரொம்ப ரொம்ப நம்மளோட ஈவினிங் டைம் நல்ல தத்துவ போதனைகளோட அனுப்புறாங்க. சோ யாரும் இன்னும் எதுவும் சொல்ல விரும்பீங்கன்னா சொல்லலாம். இல்ல சொல்ற மாதிரி 7 மணி அடிச்சிருச்சு 50 பறக்கும்னா பறக்க. எனக்கு பகவத்கீதை